2026 ஆண்டுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி. விருச்சிகம். விருச்சிக ராசி இது ஸ்திர ராசி, பெண் ராசி, நீர் ராசி, இரட்டைப்படை ராசி. ராசியின் சின்னம் தேள். ராசி அதிபதி செவ்வாய், கேது. வானமண்டலத்தில் 210 டிகிரி முதல் 240 டிகிரி வரை வியாபித்துள்ள 8வது ராசியாகும். இந்த ராசியில் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள் என மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் கொண்டது. விருச்சிக ராசியில் இருக்கும் கிரகங்கள் அவர்களின் தசைபுக்தி காலங்களில் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, சாந்தம், விடாமுயற்சியை கொடுக்கும், வெற்றியை அளிக்கும். செவ்வாய் மேஷத்திலும் விருச்சிகத்திலும் அதிபதியாகிறார். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதியாகவும் வருகிறார். விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் ஆகிறார். யோகர்கள். சூரிய சந்திரர்கள் குரு பகவான் யோகத்தை செய்வார்கள். யோகத்தை செய்பவர்கள் ஆயினும் அவர்கள் நீசமாகாமல் கெட்டுப்போகாமல் அவர்களுடன் இணையாமல் இருந்தால்தான் யோக பலன் முழுமையாக கிட்டும். இந்த 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது, தனுசில் செவ்வாய் சூரியன், சுக்கிரன் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வருட கிரகங்களான குரு பகவான், கேது பகவான், ராகு பகவான், சனி பகவான் இவர்களை கவனத்தில் கொள்வோம். குரு பகவான் மிதுனத்தில் வக்ரமாக இருக்கிறார். கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார். ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். சனி பகவான் மீனத்தில் அமர்ந்துள்ளார். குரு பகவான் மார்ச் 11ஆம் தேதி வரை வக்ரகதியில் இருக்கிறார். பின்னர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பின்னர் ஜூன் 2ஆம் தேதி கடகராசியில் உச்சமடைகிறார். குரு பகவான் ஜூலை 14 அஸ்தங்கமடைகிறார். ஆகஸ்ட் 13 அஸ்தங்க நிவர்த்தி அடைகிறார். அக்டோபர் 31 சிம்ம ராசிக்கு அதிசாரமாக பிரவேசிக்கிறார். டிசம்பர் 13 வக்ர நிவர்த்தி ஆகிறார். வருடகிரகங்களான சனி பகவான் வருடம் முழுவதும் மீன ராசியிலேயே இருக்கிறார். வருட கிரகமான ராகு கேதுக்கள் டிசம்பர் 5ஆம் தேதி பயிற்சியாகிறார்கள். ராகு மகர ராசிக்கும் கேது கடகராசிக்கும் பயிற்சி ஆவார்கள். நவக்கிரக தலைவன் சூரியன் 2026 ஜனவரியில் தனுசு ராசியில் இருக்கிறார். குருவிற்கு சூரியன் அதிநட்பு என்ற முறையில் சிறப்பான பலன்கள் நடைபெறும். மேலும் சூரியன் உச்சத்தை நோக்கி நகர்வதால் தொழில் செய்பவர்கள் மிகுந்த நற்பலனை பெறுவார்கள். வியாபாரம் நடத்த முடியாமல் இருப்பவர்களுக்கு ஜீவனாதிபதி நல்ல தொழிலையும் லாபத்தையும் கொடுப்பார். ஆளுமை திறன் அதிகரிக்கும். அரசு மூலம் ஆதாயம் கிடைக்கும். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு ராசியை கடப்பதால் அதை தின பலனில் பார்க்க வேண்டும். அடுத்து செவ்வாய். செவ்வாய் ராசியாதிபதியாகி வருட தொடக்கத்திலேயே மகரத்தில் உச்சமாகிறார். விருச்சிகம் கடந்த வருடத்தில் இருந்த அனைத்து இழப்புகளையும் திரும்பப் பெறும் வருடம் இது. ராசியாதிபதி வலுவாலும் எங்கும் எதிலும் வெற்றி முகம் ஏற்படும். கடந்த கால இழப்புகளை சரிகட்டுவீர்கள். இழந்த தன்னம்பிக்கை தைரியம் திரும்ப வரும். இந்நேரம் வாழ்வில் ஜெயிக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். யாரையும் எதிராக விரோதியாக மட்டும் பார்க்காமல் செயலை கண்ணும் கருத்துமாக இருந்து காரிய வெற்றி அடைவீர்கள். ஆகஸ்ட் மாதம் மட்டும் செவ்வாய் 8இல் மறைகிறார். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் கடகத்தில் நீசமாக இருக்கிறார். இருந்தபோதும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் உச்ச குருவுடன் இணைந்திருப்பதால் நீசபங்கம் அடைவார். அதனால் பெரிதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதன் 8-11க்குரிய புதன் 2026ஆம் வருடத்தில் ஏப்ரல் மாதம் மட்டும் வலம் குன்றி நீசமடைகிறார். ஏப்ரல் மாதம் மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். புதன் பிறந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால், நல்ல நிலையில் என்றால் குரு பார்வையில், இணைவில் அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்வையில் அல்லது சந்திர கேந்திரத்தில் சுக்கிரன் இணைவில் அல்லது பார்வையில் இருப்பது, சுபர் தொடர்பில் இருப்பது நல்லது. குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சமாகும் குரு பகவான் 9இல் உச்சமாகி 5ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும், 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வை செய்வதும், 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்ப்பதும் மிகுந்த யோகம் தரும். ராசியை பார்த்து சுபிட்சத்தை அள்ளித் தருவார். நோய்கள் நீங்கும். 3ஆம் இடத்தை பார்வை செய்து புதிய முயற்சிகள் செய்து பேரும் புகழும் கிடைக்க செய்வார். மாமனார் வழியில் ஆதரவு உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். 5ஆம் இடத்தை பார்த்து
குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மன கவலைகளை நீக்குவார். குரு பயிற்சி தனி வீடியோவாக வெளிவரும். 2. 5 குடைய யோகரான குரு உச்சமாகும் பொழுது நல்ல பலன்கள் நடக்கும். சுப பலன்களை சொல்ல தேவையில்லை. அந்த அளவுக்கு சிறந்த பலன்கள் வந்து சேரும். பாதகஸ்தானமான 9ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரமடைவதால் கெடுபலன்கள் அதிகம் நடக்காது. சுக்கிர பகவான் சுக்கிரன் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மட்டும் கன்னியில் நீசமடைகிறார். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தவிர்த்து மீதி உள்ள 11 மாதங்கள் சுக்கிரன் நல்ல பலன்களை தர காத்திருக்கிறார். சுகபோக அதிபதியான சுக்கிரன் நல்ல ஆடம்பர வாழ்வை தரவிருக்கிறார். பணத்தட்டுப்பாடு நீங்கும். தினமும் நல்ல வருமானம் கிடைக்கும். விருந்து உபசரணைகள் விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். குதூகலமான வருடம் இது. சனி பகவான் 5லிருந்து குருவின் 9ஆம் பார்வையை பெறுகிறார். கலைஞர்கள் சிறப்படைவார்கள். குழந்தைகள் சொல்படி கேட்கும். மறதி இருக்காது. குழந்தைகளின் சேட்டைகள் குறையும். படிப்பு நன்றாக வரும். பங்கு சந்தை நல்ல லாபம் தரும். நஷ்டப்பட்ட பணத்தை திரும்ப எடுப்பீர்கள். விவசாயம், எந்திரம், ஏற்றுமதி, இறக்குமதி, தொழிற்சாலை பங்குகள் விலை எகிரும். தொழில் அமையும். தொழிலாளர்கள் பிரச்சனை தீரும். ராகு கேதுக்கள். ராகு 4ஆம் இடத்திலிருந்து குடும்பத்தில் சலசலப்புகளை கொடுப்பார். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடு இருக்கும். அவர்களால் பிரச்சனைகள் வரும். கேது பகவான் 10ஆம் இடத்திலிருந்து தொழிலில் முதலில் ஒரு தடையை, விருப்பமின்மையை தந்து பின் அதில் பாடம் கற்றுக் கொடுத்த பின் நல்லது செய்வார். விருச்சிகத்திற்கு மருந்து, ஆயுர்வேதம், ஆன்மீகம் போன்ற கேதுவின் காரகத்துவங்களில் வேலை தொழில் அமைந்தவர்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு சோர்ந்து போய் செய்வதறியாது திகைத்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு 2026 குரு பெயர்ச்சியினால் ஜூன் மாதத்திற்கு மேல் வீறு நடை போடும் என்பது நிதர்சனம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.